Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாகை அருகே சிபிசிஎல் நிறுவனம் விளைநிலங்களை கையகப்படுத்தியதால் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தனம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது இவ்வளவு பேர் எப்படி கூடினாங்க? தற்போதைய விவரம் என்ன? நாகை மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் எண்ணெய் ஆலை உள்ளது. ஆலை விரிவாக்கத்திற்காக 31,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு 620 ஏக்கர் விவசாயிகள் நிலம் கையகப்படுத்தியது. நிலம் கையகப்படுத்தியதற்கு 30/2013 இழப்பீடு சட்டத்தின்படி, மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றம் சட்டத்தின்படி சாகுபடிதாரர்கள், கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். நில உரிமையாளர்களுக்கும் சிலருக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் நீதிமன்றத்தில் பணம் செலுத்தியதாகவும் தெரிய வருகிறது. விவசாயிகளின் நியாயமான சட்டத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகு சிபிசிஎல் நிறுவனம் பணிகளை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை நடைபெற, அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக நில உரிமைதாரர்கள், சாகுபடிதாரர்கள், கூலி தொழிலாளர்கள் அவர்களது வீட்டில் கடந்த மாதம் 12ஆம் தேதி தேர்தலை புறக்கணிப்பு பதாதைகள் வைத்தும் கருப்பு கொடி ஏற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு மேல் ஆகியும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிபிசிஎல் நிறுவனம் தங்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அவர்கள் வேதனை அடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 13ஆம் தேதி அன்று நரிமணம் கிராமத்திலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாகிருக்கு தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாக அஞ்சல் மூலம் நூற்றுக்கணக்கானோர் அன்று கடிதம் அனுப்பி வைத்தனர். இதேபோல் நேற்று தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரி சத்யபிரதா சாகிருக்கு தேர்தல் புறக்கணிப்பு கொடுத்து அந்த விவசாய சங்கம் மூலமாக மின்னஞ்சலும் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இன்று நாகூர் அருகே இந்த பனங்குடி கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென ஒன்று கூடி அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த முயன்றனர். தகவல் அறிந்த நாகூர் காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சென்று கூடியிருந்த விவசாய கூலி தொழிலாளர்களிடம் கலந்து செல்லும்படியும் தேர்தல் விதிமுறை அமலில் உள்ளதால் கூட்டம் கூடுவது சட்டப்படி தவறு என அங்கு எடுத்து கூறி கூட்டத்தை கலக்க முற்பட்டார். அப்போது தங்களுக்கு 4 வருட காலமாக வருமானமின்றி வாழ்வாதாரம் போய்விட்டது. எங்களின் கிராமத்தில் நாங்கள் கூடி பேசுவது என்ன தவறு? இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் தற்போது மட்டும் ஏன் வந்தீர்கள் என அங்கு கிராம மக்கள், கூலி தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் காவல்துறையினரும் ஈடுபட்டனர். அப்போதும் காவல்துறையினர் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலந்து செல்ல வைத்தனர். 30/2013 இழப்பீடு சட்டத்தின்படி, மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்றம் சட்டத்தின்படி அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விஷ்ணுவர்தன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.